தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஜனாதிபதி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இயற்கையுடன் தொடர்புடைய தைத்திருநாளை கொண்டாடுவதானது இப்பூ உலகை மனிதன் வாழ்வதற்கான சிறந்த தளமாக மாற்றுவதற்கு பங்களிப்பு செய்கிறது என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனது தைத்திருநாள் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மானிட பரிமாண காலம் முதல் விவசாய சமூகத்தினர் இத்தகைய சமூக பண்டிகை நிகழ்வுகளை ஐக்கிய மற்றும் பரஸ்பர மதிப்புணர்வுடனும் பொது சமூக பெருமானங்களை பேணியும் கொண்டாடி வந்துள்ளதாக ஜனாதிபதி தெரிவிக்கின்றார். இயற்கையுடன் தொடர்புடைய இத்தகைய பண்டிகைகளை கொண்டாடுவது இப்பூ உலகை மனிதன் வாழ்வதற்கான சிறந்த இடமாக மாற்றுவதற்கு பெரிதும் பங்களிப்பு செய்வதாகவும் ஜனாதிபதியின் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இயற்கையை புனிதமாக மதித்து சமூக நல்லிணக்கத்துக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் உதவும் பாரம்பரிய மரபுகளை முன்னெடுத்துச் செல்ல வேண்டியது இன்று எம்மீதுள்ள பொறுப்பு எனவும் ஜனாதிபதி தனது தைத்திருநாள் வாழ்த்துச் செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து இலங்கை மக்களினதும் மத கலாசார பல்வகைமை தன்மையை மதிப்பீட்டுக்குட்படுத்தி கௌரவம் வழங்கி ஒற்றுமையாகவும் வாழ்வுடன் வாழ்வதற்கு தேவையான சூழல் உருவாக்கிக் கொண்டிருப்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தனது தைத்திருநாள் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் தைப்பொங்கல் திருநாளானது சமத்துவத்திற்கு கௌரவம் அளிக்கும் நன்றியுணர்விற்கு மதிப்பளிக்கும் வாழ்க்கை முறையை நோக்கி நகர்வதற்கு அனைவருக்கும் அழைப்பு விடுப்பதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய பிரார்த்தனைகள் நோக்கங்களை கட்டியெழுப்பி வாழ்க்கை குறித்து புதிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி எதிர்காலத்தை காண கிடைக்கும் பெருமதியான சந்தர்ப்பமாக புது வருடத்தின் ஆரம்பத்தினை தான் காண்பதாக பிரதமரின் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி செலுத்தும் இந்த நன்னாளில் தமது சொந்த இடங்களில் உறவுகளோடு இந்த தைப்பொங்கல் திருநாளை கொண்டாட முடியாத நிலையில் உள்ள மக்களின் நிலை வெகு விரைவில் மாற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் இரா சமதன் தனது தைப்பொங்கல் வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். இந்த நாளில் பல்வேறு சமய காரியங்களில் ஈடுபடும் மக்கள் அனைவரும் நலிவடைந்துள்ள எமது இனத்தின் வாழ்வில் மீளெழுச்சிக்காகவும் வளமான எதிர்காலத்திற்காகவும் பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவரின் வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் தைத்திருநாளை முன்னிட்டு தனது வாழ்த்துச் செய்திகளை தெரிவித்துள்ளார். நாட்டில் ஒற்றுமை, நல்லிணக்கம் மற்றும் சமாதானத்தை கட்டியெழுப்புவதற்கு வழிபிறக்கட்டும் என தான் பிரார்த்திப்பதாக முன்னாள் ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்.